சாராயத்தை குடிக்கிறாங்க. வௌவால் மாதிரி சவுண்ட் எழுப்புறாங்க. வௌவால் என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. இதுதான் அந்த திருவிழா. விடிந்த உடனே காலையில் நான் அந்த பழங்குடியின தலைவரை சந்திச்சு இது என்ன திருவிழா என்று கேட்டேன். அவர் சொன்னார், வௌவால் திருவிழா. வௌவால் திருவிழா என்றால் வௌவாலுக்கு எதுக்காக திருவிழா கொண்டாடுங்கள்? அற்புதமான ஒரு பதிலை சொன்னார். இந்த இருக்கிற இத்தனை மலையில் இருக்கிற இத்தனை மரம் செடி கொடிகளை வளர்த்தது யார்? நீயா நானா? அது விதைச்சதே வௌவால் தாங்கிறார். பழங்களை தின்று எல்லா இடங்களிலும் அது ஊடுபரவல் மூலமாக அந்த விதைகளை கொட்டைகளை விதைத்து சென்றது வௌவால்கள் தான். அந்த வௌவாலுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது என்னுடைய முப்பாட்டன் காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன போது நான் ஆச்சரியப்பட்டேன். வௌவால் திருவிழா வேறு யாரும் அதை பார்க்க முடியாது. உயிரை வெறுத்து தான் அங்கே போவேன். இதையெல்லாம் நான் என்னுடைய எழுத்திலே பதிவு செய்யக்கூடாது, பேசவும் கூடாது. ஆனால் நான் என்னுடைய உணர்ச்சி மேலிட்டால் நான் சில இடங்களில் விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காலையிலே சமதளத்துக்கு வந்தவுடன் ஒரு பாட்டி சின்ன சின்ன மலையில் கிடைக்கக்கூடிய வியாபாரங்கள் செய்து கொண்டிருந்தாள். அவருடன் பேசி கொண்டிருந்தேன். அவர் சொல்கிறா, ஒரு மரத்தில் நிறைய பழங்கள் பழுத்திருந்தது. ஒரு பையன்கிட்ட எனக்கு ஒரு பழம் பிடுங்கி கொடுறான்னு சொன்னேன். அவன் நிறைய பழுத்திருக்கக்கூடிய அந்த பகுதியை விட்டுட்டு வேற ஒரு பகுதியில் ஏறி போகிறான். டே இந்த இடத்துல இதை பிடுங்கலான்னு சொன்னான். அவன் சொல்கிறான், சாரே இதில் பாதி மரம் பறவைகளுக்கு நேர்ந்து விட்டாச்சு.